எல்லோருக்கும் வணக்கம். என்னடா பைக்கை காமிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? பைக்கை பற்றின ஒரு சின்ன கதை தாங்க. வந்து டூ வீலர் தாங்க. டூ வீலரில் தாங்க ஆஃபீஸ்க்கு போவேன். வீக்லி ஒன்ஸு மதுரை டு ராம்நாட் பரமக்குடி போவேங்க. ஏன்னா அந்த டூ வீலரில் போகிறவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும், வண்டியோட அருமை. வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், வண்டி சில நேரம் ப்ராப்ளம் ஆச்சுன்னு என்ன செய்கிறது, ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக வண்டியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டூ வீலர் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கும். நீங்கள் வண்டியை உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வண்டியை வேலைக்கு கொடுக்கும்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு என்ஜின் வேலை ஒரு வாட்டி என்னோடய வண்டிக்கு நான் என்ஜின் வேலை பார்த்தேன் மெக்கானிக்கிட்ட கொடுத்து. அதில் என்னென்னா, என்ஜின் வேலை பார்த்தா எல்லாமே கலட்டி எல்லாம் பார்த்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு என்ஜின் வேலையிலே எல்லாமே வந்துருமேன்னு நான் நினச்சேன். ஆனால் என்ஜின் வேலை பார்த்து முடிச்சுட்டு நான் வண்டி எடுத்து கிக்கரை ஸ்டார்ட் பண்ணுறேன். கிக்கர் அடிக்கலை. ஏன் கிக்கர் அடிக்கலைன்னா, நான் வண்டி வேலைக்கு விடுறதுக்கு முன்னாடி இந்த கிக்கர் வேலை செய்யாது. நான் மற்றவங்ககிட்ட கேட்டேன். மற்றவங்க கேட்கும்போது என்ஜின் வேலை பார்த்தா எல்லாமே பார்த்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், மற்றவங்கள எல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் என்ஜின் வேலை பார்த்தா எல்லாமே ஒர்க் ஆகுதா, கிக்கர் ஒர்க் ஆகுதா, எல்லாம் பார்க்குதான்னு சொல்லணும். ஏன்னா வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட்ரு சுவிட்சு நம்ம பேட்டரியிலே ஸ்டார்ட் ஆயிரும், பட்டன்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். அதை வச்சு வண்டி ஓடிச்சு. அவங்க அப்போ என்னன்னா கிக்கர் கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த ஏரியாவில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதனால் ரொம்ப சிரமமாயிருது. இப்போ நம்ம அது என்னன்னா, இந்த என்ஜின் வேலை பார்த்து முடித்தோன்னே என்ன சொல்கிறாங்க இப்போனா, திரும்ப இந்த கிக்கரை மாட்டணும்னா திரும்ப என்ஜின்லாம் கலட்டணும், எல்லாம் பார்க்கணும், திரும்ப அந்த செலவாகுன்னு சொல்கிறாங்க. திரும்ப நான் 10,000 செலவழித்தேன், திரும்ப 5,000 6,000 திரும்ப அதில் எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா எல்லாம் மாறிடும், திரும்ப நம்ம அதுக்கு செலவழிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அது இல்லாமல் வழி இல்லாமல் அந்த பேட்டரியிலே ஸ்டார்ட் பண்ணி தான் நான் ஒரு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நான் இப்போ மழை நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பேட்டரியில் சில நேரம் பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கிக்கரில் ஸ்டார்ட் பண்ண முடியல. சில நேரம் மார்னிங்லாம் பனியில் நனைஞ்சாலும் மழை காலங்கள்லேயும் வண்டி ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எப்பயுமே வண்டி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அதனால் மெக்கானிக்கிட்ட போகும்போது நம்ம கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம்னு அவங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா யாரும் அவங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறதில்ல. இன்றைக்கி இருக்க நிலைமை எப்படி இருக்குன்னா, அந்த அவசரத்துக்கு அவங்க அவசர அடி அடித்து முடிச்சுட்டு போகிறதான் பார்க்குறாங்களே ஒழிய, கம்ப்ளீட்டாக பார்க்குற ஆட்கள் குறைச்சி, சிஸ்டமேட்டிக் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறவங்க குறைச்சி. வண்டி ஓடுதா அப்போதைக்கு. அப்போ நம்ம மெக்கானிக்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்னென்னு இதெல்லாம் பார்ப்பீங்கன்னு நினச்சேன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் அதை அது ஓடுன வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு தானே வந்துச்சு, அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினச்சி விட்டுட்டாங்க பார்க்குறதுக்கு, முதல்லையே நீங்கள் சொல்லலைன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வேலையை விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வண்டி ஓட்டியிருப்பீங்க, அந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த மெக்கானிக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப சிரமம். சில நேரம்லாம் நம்ம வண்டி மழையில் ஸ்டார்ட் ஆகாமல் யாரை போய் நம்ம தள்ளி விட சொல்ல முடியும்? தள்ளி விட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். யாரை தள்ளி விட சொல்கிறது? அவர் என்ன சொல்கிறாரு, திடீர்னு ஒரு கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்னாரு. சரி, அப்படிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வில்லேஜில் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கீங்க, கிராமத்து வழியை போயிட்டே இருக்கீங்க, ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி நேரங்கள்லாம் நம்ம ரொம்ப சிக்கலாயிரும், வண்டி உருட்டிக்கிட்டே வர்ற மாதிரி ஆயிரும். அதனால் வண்டியை நம்ம வேலைக்கு விடும்போது அந்த வண்டி சம்மந்தமான என்னென்ன நமக்கு அதில் ப்ராப்ளம் இருக்குன்றதை அந்த மெக்கானிக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். சில நேரம் பெட்ரோல் போட்டிருப்போம், பெட்ரோல் போடும்போது அந்த மீட்டர் ரீடிங்கை பார்த்து தான் போயிட்டே இருப்போம். அந்த மீட்டர் ஓடுனா மட்டும்தான் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியும் நமக்கு. அதனால் வண்டியை ஃபாலோ பண்ணுறவங்க, டூ வீலர் மெயின்டைன் பண்ணுறவங்க கரெக்டாக அப்பப்போ காலையில் எடுக்கும்போதே பெட்ரோல்லாம் இருக்கான்னு பார்க்கணும், மீட்டர்லாம் ஓடுதான்னு பார்க்கணும். எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க்காதான் ஒரு வாட்டி போகணும்னா டைம் அவசரம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவதிப்பட போகிறது நாம தான். அதனால் டூ வீலர் மெயின்டைன் பண்ணுறவங்க காலையில் வண்டி எடுக்கும்போது எல்லாம் ஹார்ன் அடிக்குதா, லைட் எரியுதா, வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, மீட்டர் ஓடுதா, எல்லாமே கம்ப்ளீட்டாக டயர் இருக்கா, ஏர் இருக்கா, அது மாதிரி ஆயில் மாற்றிட்டோமா, ஆயிலெலாம் மாற்றாமல் போயிட்டேன்னு வச்சுங்க, இன்ஜினே சீஸ் ஆயிரும்.
அதனால் எவ்வளோ நாளைக்கு ஒருக்கில் என்ஜின் நம்ம ஆயில் மாற்றணும், அதெல்லாம் ஒரு நோட்டு ஸ்லிப்பு மாதிரி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதில் எப்போ ஆயில் மாற்றிருக்கீங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் மாற்றிருக்கீங்க, தினம் எடுக்கும்போது நாள் வந்துருச்சா, ஆயில் மாற்றுற வேலையெல்லாம் வந்துருச்சா எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டூ வீலர் ட்ராவலர்ஸ்க்கு ஸ்மூத்தாக போயிடும். அதனால் இல்லாட்டி ரொம்ப சிரமமாயிரும். இப்போ மெக்கானிக் ஏழை விடும்போது என்ன வேலை இருக்குன்னு கம்ப்ளீட்டாக நீங்கள் சொன்னால் மட்டும்தான் பார்ப்பாங்க. யாருமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குற ஆட்கள் நம்ம பெரிய கம்பெனியில் தான் பெரிய கம்பெனி இதுகளில் தான் கரெக்டாக பார்த்து எல்லாம் இருக்கும். சில வெளியே நீங்கள் விடும்போதெல்லாம் அவங்க சொன்னால் மட்டும்தான் பார்ப்பாங்க. எல்லோரும் எல்லாம் பார்க்குற ஆட்கள் அமைய மாட்டாங்க. அதனால் நண்பர்களே, நீங்கள் டூ வீலர் ஓட்டுறவராக இருந்தால் உங்கள் வண்டியை மெயின்டைன் பண்ணும்போது, சர்வீஸ் விடும்போது கம்ப்ளீட்டாக சொல்லுங்கள். அப்போ தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். நான் அந்த பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால் வண்டியில் என்ன வேலை இருக்குதுன்னு மெக்கானிக் விடும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் தான் தீர்வு வரும். இல்லைன்னா வேறு வேலை கரெக்டாக பார்த்து முடிக்க மாட்டாங்க. நமக்கு திரும்பவும் அதே சிரமம் தான் வரும். தேங்க்ஸ் நண்பர்களே, தேங்க்யூ. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.